என் குழந்தைக்கு வந்து பிறக்கும் போதே மூக்கு வளைஞ்சிருக்கு டாக்டர், ஏன் அப்படின்னு நிறைய பேர் கேட்பாங்க. குழந்தை நார்மல் டெலிவரியில பிறக்கும் பொழுது அந்த முகம் வந்து அந்த உறுப்புல இடிச்சுக்கிட்டே போகும். அது அழுத்தும் போது என்ன ஆகும்னா அந்த மூக்கு வந்து நல்லா அமுங்கும். அப்போ நடுத்தண்டு வளையக்கூடிய வாய்ப்புகள் மிக மிக அதிகம். அதனாலதான் வந்து நார்மல் டெலிவரியில வந்து நிறைய குழந்தைங்களுக்கு வந்து இந்த மாதிரி நடுத்தண்டு வளைஞ்சே பிறக்கும். 90% ஆஃப் சில்ட்ரனுக்கு வந்து எந்த பிரச்சனையும் இருக்காது. ஒரு சில நபர்களுக்கு ரொம்ப வளைஞ்சிருந்தா மூக்கடைப்பு ஏற்படலாம். இதுக்கு ட்ரீட்மெண்ட் என்ன அப்படின்னா, ஜஸ்ட் நாங்கள் டிராப்ஸ் கொடுப்போம். டிராப்ஸ் கொடுத்தாலே வந்து முக்கால்வாசி பேருக்கு சரியா போயிடும். பட் ஒரு சில குழந்தைங்களுக்கு பயங்கரமா வளைஞ்சு இந்த மூக்குல போய் இடிச்சிருக்கும், ஸோ மூச்சே வராது. அந்த மாதிரி குழந்தைங்களுக்கு யூஸ்வலா சர்ஜரி வந்து 17 வயசுல தான் பண்ணோம் அப்படின்றத சொல்லுவோம். பட் குறிப்பிட்ட குழந்தைங்களுக்கு நாங்கள் பீடியாட்ரிக் செப்டோபிளாஸ்டி அப்படின்ற சர்ஜரி பண்ணி சரிப்படுத்திடும். மூக்கடைப்பு வரதுக்கு என்னென்ன காரணம் தெரிஞ்சுக்கணுமா, நோஸ்ன்னு கமெண்ட் பண்ணுங்க, நான் உங்களுக்கு டிஎம் பண்றேன்.